குபேர வாழ்வு தரும் அருள்மிகு திருவாப்புடையார் திருக்கோவில் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் நீர் தத்துவத்தை சார்ந்தது இந்த திருத்தலம். சுவாமி சுயம்புமூர்த்தியாக எழுந்து அருளியுள்ளார். இத்திருத்தலத்தில் குபேரன் தோன்றிய தலம், இந்திரன் வழிபட்ட தலம். இத்தலத்து இறைவனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டால் அது 1000 பசுக்களை தானம் செய்ததால் கிடைக்கும் பலனுக்கு இணையானதாகும். இத்தலத்து இறைவனை இளநீர் கொண்டு நீராட்டி வழிபட்டால் அது 100 அஸ்வமேத வேள்வி செய்வதால் கிடைக்கும் பலனை தரக்கூடியது. இக்கோவிலில் இருக்கும் முருகப்பெருமானை செவ்வாய் தோஷம் உடையவர்கள் வழிபட்டால் அவர்களுடைய தோஷம் நீங்கி சிறந்த பலன் கிடைக்கப் பெறுவார்கள். இக்கோவிலில் இருக்கும் இறைவியான சுகந்த குந்தாள அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீக்கி விரைவில் திருமணமாகும். திருவாப்புடையார் கோவில் மதுரை மாநகரின் செல்லூர் பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தல வரலாறு. சோழாந்த மன்னன் என்பவன் மிக சிறந்த சிவபக்தனாக இருந்தான். அவன் எப்பொழுதும் சிவனை வழிபாடு செய்த பின்புதான் சாப்பிடுவான். ஒரு முறை அவன் தனது அமைச்சர் மற்றும் படை வீரர்களுடன் அருகில் இருந்த காட்டிற்கு வேட்டையாட சென்றான். அப்பொழுது அழகிய மான் ஒன்று அவன் கண்ணில் பட்டது. உடனே அவன் அந்த மானை விரட்டி கொண்டு நடு காட்டிற்குள் சென்று விட்டான். அந்த மான் அவனது பிடியில் சிக்காமல் காட்டிற்குள் சென்று மறைந்து விட்டது. மானை உரட்டி சென்ற மன்னன் களைப்பால் அவதியுற்றான். அப்படியே அந்த காட்டிற்குள் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான். அவன் பின்னால் சென்ற பாதுகாப்பு வீரர்கள் மன்னனின் சோர்வு நீங்க ஏதாவது சாப்பிடும்படி சொன்னார்கள். ஆனால் மன்னன் சிவனுக்கு வழிபாடு செய்த பின்பே சாப்பிடுவேன் என்று சொல்லி மறுத்துவிட்டான். நடுக்காட்டில் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் சிவலிங்கத்திற்கு எங்கே போவது? மன்னனுடன் வந்த அமைச்சர் மன்னனை சாப்பிட வைப்பதற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அந்த காட்டில் கிடைத்த மரத்துண்டு ஒன்றை எடுத்து அதை தரையில் ஆப்பு போன்று அடித்து வைத்தார். பின்னர் அவர் மன்னனிடம் அந்த மரத்துண்டை காட்டி அந்த சுயம்புலிங்கத்தை வழிபட்டுவிட்டு தாங்கள் சாப்பிடலாம் என்று சொல்ல, சோர்வுடன் இருந்த மன்னன் அந்த ஆப்பை சிவலிங்கம் என நினைத்து வணங்கிவிட்டு சாப்பிட்டான். அவனுக்கு சோர்வு நீங்கிய பிறகு தான் வணங்கியது சிவலிங்கம் அல்ல, அது ஆப்பு என்று தெரிந்தது. அதை நினைத்து வருந்திய மன்னன், இறைவா, நான் இதுவரை உன்னை வழிபட்டு வந்தது உண்மையானால் நான் வணங்கிய இந்த ஆப்பில் இறைவனாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக வேண்டினான். மன்னனின் பக்தியில் மகிழ்ந்த இறைவன் அந்த ஆப்பில் இறைவனாக தோன்றினார். ஆப்பில் எழுந்தவர் என்பதால் அவருக்கு ஆப்புடையார் எனவும் பெயர் பெற்றது. பிரம்மனின் வழியில் வந்த புண்ணியசேனன் என்கிற சிவபக்தன் தான் பல கோடி செல்வத்திற்கு உரியவராக வேண்டும் என்று நினைத்து இந்த கோவிலுக்குள் வந்து கடுந்தவம் இருந்து வந்தான். அவனுடைய தவத்தில் மகிழ்ந்த ஆப்புடையார் சுகந்த குந்தாள அம்பிகையுடன் அவன் முன்பாக தோன்றினார். புண்ணியசேனன் தன் முன்பாக தோன்றிய இறைவனிடம் தன்னை பெரும் செல்வமுடையவராக்க வேண்டும் என்று வேண்டினான். இறைவனும் அவனை பெரும் செல்வமுடையவனாக மாற்றினார். உலக செல்வங்களுக்கு அதிபதியாகிவிட்டதால் கர்வம் கொண்டு செயல்பட்ட புண்ணியசேனன் இதனால் அவர் பார்வையை இழந்தார். உயிர் கண்டமும் உண்டானது. தன் தவறை உணர்ந்து இறைவனை அஞ்சியதால் இறைவனின் கருணையால் மீண்டும் பார்வையை பெற்றார். ஆப்புடையார் இவரை குபேரன் என்று அழைத்து மீண்டும் நல்வாழ்வு தந்தார். அன்று முதல் சங்கநிதி, பதுமநிதி என்ற 2 செல்வங்களோடு வடக்கு திசையை காத்து வருகிறார் என்று ஸ்தல புராணம் கூறுகின்றது. இக்கோவிலில் மூலவரான ஆப்புடையார் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி பார்த்த நிலையிலும், அம்மனான சுகந்த குந்தாள அம்பிகை தெற்கு நோக்கி பார்த்த நிலையிலும் இருக்கின்றனர். ஆலய வளாகத்தில் விநாயகர், முருகன், நடராஜர், காசி விஸ்வநாதர், மீனாட்சி ஆகியோரது சிலைகளும் நவகிரக சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாங்கள் செய்த தவறுகளால் அனைத்தையும் இழந்து வறுமைக்கு உள்ளானவர்கள் தங்களது தவறுகளை உணர்ந்து இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் அவர்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவார்கள். இக்கோவிலில் இருக்கும் முருகப்பெருமானை செவ்வாய் தோஷம் உடையவர்கள் வழிபட்டால் அவர்களுடைய தோஷம் நீங்கி சிறந்த பலன் கிடைக்கப் பெறுவார்கள். இக்கோவிலில் இருக்கும் இறைவியான சுகந்த குந்தாள அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீக்கி விரைவில் திருமணமாகும் பலனை பெறுவார்கள். இக்கோவிலில் மூலவரான சுயம்புலிங்கம் சிறியதாக இருப்பினும் இவரது பெருமை உயர்ந்தது என்கின்றனர். மலைகளில் மேருவைப் போலவும், பசுக்களுள் காமதேனுவைப் போலவும், விண்மீன்களுக்கிடையே சந்திரனைப் போலவும், ஒளியுடைய பொருட்களுள் சூரியனைப் போலவும், கொடையாளிகளுள் மேகத்தைப் போலவும், புருஷர்களுள் விஷ்ணுவைப் போலவும், இதுபோன்று எவையெல்லாம் சிறப்புடையதோ அதேபோல் இங்குள்ள இறைவனான ஆப்புடையார் மற்ற சுயம்புலிங்கங்களை விட சிறப்பு மிக்கவர் என்றும், இவரை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்றும் இக்கோவிலுக்கான தல புராணம் கூறுகிறது. தாயாருக்கு சாத்தப்படும் வாசனை மலர்கள் பிறகு எடுத்து பார்த்தால் வாசனை இருக்காது. அம்பாள் மலர்களின் வாசனையை எடுத்துக்கொள்வதாக ஐதீகம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி கொடிமரம் இந்த தலத்தில் உள்ளது. இந்த சுவாமிக்கே முதல் பூஜை. தேவார பதிகம், தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது 2வது தலம்.
மதுரை பெரியார் பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து செல்லூர் வழியாக செல்லும் பேருந்துகள் அனைத்தும் இத்திருக்கோவிலின் வாசலில் அருகில் நின்று செல்லும். பேருந்து நிறுத்தம் திருவாப்புடையார் திருக்கோவில்.